முதல்வர் விஜயின் செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு இனி ஊடகங்களை சந்திப்பது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. தனது தந்தையின் நினைவு தினத்தையொட்டி சிவகங்கை மாவட்டம் அரணையூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் சீமான் அஞ்சலி செலுத்தினார். அப்போது செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றார். முன்னதாக மதுரை விமான நிலையம், காரைக்குடி மற்றும் இளையான்குடியிலும் சீமான் செய்தியாளர்களுக்கு பதிலளிப்பதை தவிர்த்தார். இதுகுறித்து விசாரித்த போது முதல்வர் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களை சந்தித்த பிறகே இனி ஊடகங்களை சந்திக்க சீமான் முடிவெடுத்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ என்னது, சீமான் அண்ணன் இனிமேல் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தவே மாட்டாரா? என்னங்க சொல்கிறீங்க? அதாவது விஜய் எப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாரோ அப்புறம் தான் சீமான் அண்ணனை சந்திப்பாரா? என்னங்க இது புது பொருளியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சொல்லணும்னு தோணுது. ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 விஷயங்கள். இந்த தாவேக்காரங்க எந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட பரப்பிக்கிட்டு இருக்காங்க, மக்கள்கிட்ட பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதை எடுத்து நியூஸ் சேனல் எப்படி பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் முக்கியம். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம சீமான் அண்ணன் நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்ததுலேயே சொல்லியிருந்தேன். அண்ணன் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பார். சரி, போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டோன்னே அவர் புதிய அரசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு கேள்வி அவர் கேட்கவும், அதை போய் வேலையை பாருங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணன் அதை கடந்து போயிருப்பார். எதுக்கு நம்ம பத்திரிகையாளர் இதை கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவர் அதை கடந்து போயிட்டார். அப்படி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் இவங்களுக்கு, அதாவது அந்த பத்திரிகையாளருக்கு எப்படி ட்ரிகர் ஆகி விட்டுருக்குன்னா, இவனுங்க அப்படியே பிளேட்டை மாற்றி நியூஸை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன அப்படின்னா, அதாவது சீமான் அவர்கள் இனிமே பேட்டியே கொடுக்க மாட்டார், பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த மாட்டார், இதுதான் அவருடைய கடைசி. அது மறுபடியும் அவர் எப்போ பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவார் அப்படின்னா, விஜய் அவர்கள், அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் எப்போ பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறாரோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா சீமான் அவர்களும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவார் அப்படின்ற மாதிரி நம்பத்தகுந்த வட்டாரங்கள், அதுவும் கட்சியிலிருந்து தெரிவித்ததா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை இவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தானுங்க. முதல்வர் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களை சந்தித்த பிறகே இனி ஊடகங்களை சந்திக்க சீமான் முடிவெடுத்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நான் கூட யோசிச்சேன், அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அன்னை சீமான் பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்த முடியாது. ஏன் அப்படின்னா, இதுவரைக்குமே முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தவே இல்லை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜெயிச்சதுக்கப்புறமும் இன்னும் நடத்தவே இல்லை. இனி அவர் எப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அதை அதுக்கப்புறம் எப்போ நம்ம சீமான் அண்ணன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறது, இது நடக்கிற காரியம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இந்த விஷயம் பொய்யா பரப்பப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. புதிய தலைமுறை வேணுக்குனே பார்த்திங்க அப்படின்னா இவனுங்க அந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு செய்தியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டானுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துலையும் அண்ணன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை கொஞ்சம் கடந்து போயிட்டார். ஸோ இன்னொரு இடம் என்ன பார்த்திங்க அப்படின்னா, காரைக்குடியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் அவருடைய இறந்துருக்காரு. ஸோ அந்த இறப்புக்காக அவங்களுக்கு போய் அஞ்சலி செலுத்துறதுக்காக போயிருந்தாங்க அவங்க இறந்தவங்க வீட்டுக்கு. ஸோ அப்படி போயிட்டு வரும்போதும் பார்த்திங்க அப்படின்னா புதிய தலைமுறை கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு அண்ணன் அதுக்கும் பதில் சொல்லவே இல்லை. இது புதிய அரசு அவ்வளோதான். தம்பி போங்க தம்பி, வேலையை இதில் அவனுங்க காண்டாயிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு செய்தியை பரப்பி விடவும், இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாம் தமிழர்லேருந்து போட்டு பொலன்னு பொழக்கவும் என்ன சொல்லுவோம், அந்த நியூஸையே பார்த்திங்க அப்படின்னா டெலிட் பண்ணிட்டு போயிட்டானுங்க. எதுக்கடா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவனுங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், இது வரைக்கும் அண்ணன் எந்த ப்ரெஸ் மீட்டு கொடுக்கல. எல்லா ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தார், எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பும் இப்போ நடத்திக்கிட்டு தான் இருந்தார். யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். இவங்க எந்த மாதிரி அதை நியூஸை மக்களுக்கு காட்டினாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா எந்த விதத்துலையும் அந்த அளவுக்கு காட்டவே இல்லை. யூடியூப்பை தவிர்த்து மற்ற எந்த இடத்துலையுமே, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அண்ணனை காட்டினதே கிடையாது. இப்போ மட்டும் அவர் பேசும்போது நீ காட்ட மாட்டேங்கிற, இப்போ அவர் பேசாத போது அதையே ஒரு செய்தியை எடுத்து போட்டு அதை காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. என்னங்கடா அது? என்னடா எல்லாம் உல்ட்டாவாக தான் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்,
விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும், தாவேக்காவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இப்போ அதை அவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் எந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ டாஸ்மாக் கடைகளை வந்து மூடணும், அப்படி 717 டாஸ்மாக் கடையில் மூடணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்காக நிறைய டாஸ்மாக் கடையில் மூடி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. அதை இப்போ வரக்கூடிய வீடியோவில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு உரிமையாளர் அவங்க ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாகை வந்து நான் 40 வருஷமாக போராடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அந்த டாஸ்மாக் கடையை மூடவே இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதுசாக வந்திருக்கிற இந்த ஆட்சி வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்மாக் கடையை மூடிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அந்த ஒரு வீடியோ வந்து என்ன சொல்கிறது வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதை நியூஸ்லேயுமே எடுத்து போட்டு வச்சுருந்தானுங்க. இந்த இடத்துல தாங்க எங்கள் இந்த டாஸ்மாக் கடை இருக்குது, கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. நான் என்னுடைய ஸ்கூல் வந்து இங்கேருந்து 5வது பில்டிங். ஸோ இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி போய் ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு தான் விடுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபேக்ட் செக் பண்ண போனால் கடை திறந்து தாங்க இருக்குது. கடை திறந்து தான் இருக்குது. அவர் சொல்கிறார், இந்த பாருங்கள் அந்த அம்மா வந்து ஒரு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்களே கடை மூடி இருக்காங்கன்னு. பட் ஆனால் கடையெல்லாம் மூடவே இல்லை, கடை திறந்து ஜோராக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டு விட்டார். இந்த ஒயின் ஷாப்பு மூட்டான்னு சொல்லி டிவிகே கட்சிக்காரவங்க வீடியோ போட்டுருக்காங்க. இந்த ஒயின் ஷாப் திறந்து இருக்கு. நான் டீனர் பகுதிக்காரன், அதே தொகுதியை சேர்ந்தவன் நான். இந்த பொய் வீடியோ போட்டு பரப்பிட்டு இருக்காங்க டீனர் தொகுதியில் ஒயின் ஷாப் மூட்டான்னு சொல்லிட்டு. எங்களுக்கு புரியவே இல்லை. எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் தோணுச்சு, அவங்க வந்து எப்போ போய் கடை மூடி இருக்குன்னு பார்த்துருக்காங்க அப்படின்னா கடை திறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலங்காத்தாலே போய் வந்து கதை மூடி இருக்காங்க. காலங்காத்தால கடை மூடி தானே இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து திறப்பாங்க. அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்குது, அதுக்கப்புறம் தான் வந்து திறப்பாங்க. இவங்க அதுக்கு முன்னாடியே போய் இந்த பார்த்தீங்களா கதவெல்லாம் மூடி இருக்கு, முதல்வருக்கு நன்றி அப்படின்ற மாதிரி முதல்வருக்கு நன்றி சொல்லிட்டு போகிறாங்க. என்னவா அது, கடை திறக்கலமா, இன்னும் கடை மூடி இருக்குது. எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. பிரபா ஒயின் ஷாப் ஓனராங்க, கடை எப்போங்க திறப்பீங்க அப்படின்னு. அந்த அம்மா கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்து நான் கடையெல்லாம் மூடிட்டாங்க, டாஸ்மாக் மூடிட்டாங்க, சூப்பர் அப்படின்னு. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மூடுறதை விட டேரெக்டாக மூடுங்க. ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அந்த இடத்து டாஸ்மாக் மூடி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதுவும் வைரல் ஆச்சு. அது மூடலை அப்படின்னு சொல்லி அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வைரல் ஆகிருக்கு. பட் இந்த ஒரு மேட்டரே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும். ஸோ அது கண்டிப்பாக, ஏன்னா அவங்க சொல்கிறாங்க ஒரு 4 பில்டிங் தள்ளி தான் ஸ்கூல் இருக்குது, நான் 40 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து அந்த கடை மூடவே இல்லை, இப்போது அது ரன் ஆகிட்டு தான் இருந்துச்சு, இப்போ மூடி இருக்குன்னு சொன்னாங்க. பட் அது மூடாமல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பாக மூடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது கூட அவங்களுக்கு பாசிட்டிவாக போயிடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருந்தாருங்க. என்ன அப்படின்னா, அதாவது எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், ஆனால் இவங்கள மாதிரி பார்த்ததில்ல. ஐயா முதல்வர் அவர்களே, உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருப்பாங்களே அவங்கள்ட்ட சொல்லி இனிமேல் எப்படி வீடியோ போடுவானுங்க. அவர் சொல்கிறாரு, இனிமேல் எப்படி வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வீடியோ போடுவாங்கன்னா, அண்ணே எனக்கு வந்து 2500 வேணாம், இலவச பஸ்ஸும் வேணாம், அந்த 4000 அது இதுன்னு எதுவுமே வேணாம், நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போதுனே அப்படின்னு சொல்லி விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அடுத்து வீடியோ போடுவானுங்கன்னு சொல்லி ஒரு நாள்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது, அண்ணே எனக்கு இலவச சிலிண்டரும் வேணாம், 2500 வேணாம், நீங்கள் வந்து நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வீடியோ போட்டு வச்சுருக்கு. விஜய் ப்ரோ, இந்த 2 நாளில் ஒரு வீடியோ உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸை விடுவீங்க. என்ன வீடியோ விடுவீங்கன்னா, 4 லேடிஸை வச்சுக்கிட்டு, அண்ணே எனக்கு மாதம் 2500 வேணாண்ணே, 6 சிலிண்டர் வேணாண்ணே, இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இலவசமாக பஸ் பயண திட்டம் அது வேணாண்ணே, நீ நல்லா இருந்தால் மட்டும் போதுண்ணே, உங்கள் லேடிஸை வந்து பாதுகாக்கண்ணே, நீங்கள் நல்லா இருக்கண்ணே, இப்படி ஒரு வீடியோ வெளியிடுவீங்க. அதையும் நாங்கள் பார்ப்போம். அதனால் நாங்களே முன்னால் வெளியிட்டோம். விஜய் சார், நீங்க 2500 பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப போதும். எனக்கு புரியல, எப்படி அதாவது நாளைக்கு நடக்க போகிறது எப்படி இவனுக்கு கணிச்சு சொல்கிறானுங்கன்னு எனக்கும் புரியவே இல்லை. ஏன்னா நடக்க போகிறத அப்படியே முன்கூட்டியே அவங்க சொல்கிறாங்க. அது நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இது தானே நேற்று அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், இப்போ நான் புதுசாக சொல்கிறவங்க புதுசாக இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுது. அதை ரெண்டையுமே ஒட்டுக்கா போட்டு வீடியோவை ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. இப்போலாம் உண்மையிலே சொல்கிறேங்க, எந்த விஷயமா இருந்தாலும் பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசணும், தெரிஞ்சு பேசணும். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, இப்போ அவர் வந்த உடனே அதை வந்து செயல்படுத்த முடியுமானா அது கஷ்டம்தான். ஆனால் அவர் தானுங்க சொன்னார், வந்த உடனே நான் அதை வந்து செயல்படுத்திடுவேன் அப்படின்ட்டு. அப்போ பண்ணலைன்னா அது கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது இதுக்கு முன்னாடி அந்த அவர் பேச்சை கேட்டவங்க அதுக்கு கேள்வி கேட்க தானே செய்வாங்க, கேட்காம எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளையாக
அந்த அம்மா எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்களே. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வந்திருக்கு. என்னன்னா, எனக்கு வந்து 5000 ரூபா கொடுத்து இந்த மாதிரி பேச சொல்லியிருக்காங்க, என்னை மன்னிச்சுக்கங்கன்னு. பட் எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஏஐ வீடியோவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. அது ரியல் வீடியோ, ஏன்னா ஏற்கனவே அந்த அம்மா பேசின வீடியோவும் இது அது மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய பேச்சு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஏஐ மூலியமாக கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது ரியல் வீடியோவா ஏஐ வீடியோவான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு 5000 பணம் கொடுத்து இந்த மாதிரி பேச சொன்னாங்க, நான் பேசிட்டேன். உங்க வீட்டு பிள்ளையா, என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. உதயநிதி அவர்களும் வந்து முதல்வர் விஜய் வந்து பயங்கரமான கேள்விகளால் கேள்வி கேட்டிருந்தாரு. பட் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இடம் தான் நினைக்கிறேன், அந்த குதிரை பேரம் குதிரை வேகம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல மட்டும்தான் முதல்வர் வந்து ஏன்னா நிறைய இடத்துல வந்து முதல்வர் அவர்களுக்கு வந்து பேசுறதுக்கான நிறைய வாய்ப்பு கிடச்சிச்சு, எதிர்த்து பேசியிருக்கலாம், கவுண்டர் கொடுத்துருந்துருக்கலாம். பட் எந்த இடத்துலையுமே கவுண்டர் கொடுக்காம சட்டசபையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் ட்விட்டரில் போய் அதுக்கான பதில் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி பதில் கொடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்னங்க சட்டசபையில் இருக்கும்போது சட்டசபையிலே பேசியிருக்க வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு வீட்டில் போய் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளை கொடுத்து விட்டாரு. அதுதான் அவர் நான் கூட என்ன நினச்சேன் அப்படின்னா அவர் வந்து உட்காந்து நிறைய எழுதிக்கிட்டு இருந்தார், நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார், நிறைய பேசுவார்னு பார்த்தா எனக்கு புரியவே இல்லை. அதையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி காமெடியாக நிறைய பேர் போட்டு வச்சுருந்தானுங்க. பட் அதை நம்ம எடுக்க வேணாம். பட் அவர் எழுதிட்டு இருந்தது பார்க்கும்போது நிறைய இதை எடுத்து பேசுவார்னு பார்த்தா அவர் எந்த இடத்துலையுமே பேசவே இல்லை. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அடுத்து இன்னொரு விஷயமும் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சட்டசபையில் அந்த விஜயோட அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பேசிட்டு இது இப்போ முடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு கதை என்ன சொல்கிறது அந்த மேசையை தட்டுவாங்களே, பேசுன சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்காக மேசையை தட்டுவாங்க. அதை தட்டலாமா வேணாமான்னு சொல்லி அதுவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு 2-3 தடவை போயிட்டு கடைசியாக அழகோ நல்ல வேலை தட்டலை, இப்போ தட்டலாமா தட்டலாமா அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் கடைசி வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் பேசுகிறாரு, சரி இந்த பாயிண்ட் வந்து முடிக்க போகிறாருன்னு பார்த்தா மறுபடியும் ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிக்க போகிறாருன்னு பார்த்தா கமா போட்டு மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. காக்கும் அரசு இது பண்பட்ட அரசு, அரசியல் காரணங்களுக்காக யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு, அனைவரையும் அரவணைக்கும் அரசு, எவர் மீதும் வெறுப்பு காட்டும் அரசு அல்ல, எல்லோரையும் விரும்பும் அரசு. இப்போ தட்டலாமா வேணாமான்ற மாதிரி அவங்களும் யோசிச்சு, ஏன்னா ஒருத்தவங்க கிடையாது சட்டசபையில் இருந்தால் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கை முன்னாடி வருது பின்னாடி போகுது. இது ஒரு கொஞ்சம் காமெடியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி பெரிய வீடியோலாம் என்னால் பண்ண முடியல, கொஞ்சம் உடம்பு முடியலை. ஸோ அதனால் நமக்கு கிடைச்ச அந்த வீடியோ வச்சு இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய தலைமுறை பண்ணுறது சரிதானா, இவங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்கலைன்னா இவங்க எந்த மாதிரி வேணால் நியூஸ் பரப்பலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.